ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம கார்டன் டூரை போய் பார்க்கலாம். இன்னைக்கு தான் இயர் லாஸ்ட் டேட். இன்னைக்கு 2025 முடிய போகிற லாஸ்ட் தினம். எல்லாருக்கும் வர 26 சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. வாங்க கார்டனை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட கார்டன் நிதி பிரியா கார்டன் டூர். இங்கேருந்து போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், சாமந்தி செடி வச்சுருக்கேன். ஃபுல்லாக சாமந்தி தான், ஃப்ளவர் இருக்குது பாருங்கள். இந்த பெரிய சாமந்தி மேரிகோல்டு சொல்லுவாங்க, இது குண்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. மஞ்சள் செடி இருக்குது பாருங்கள். மஞ்சள், நேற்று மஞ்சள் ஒரு பழைய மஞ்சள் செடி இருந்து அதெல்லாம் பிடுங்கி பார்த்தோன்னா அதில் கம்மியாக தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கூட இல்லை, கொஞ்சமாக இருந்தது. இப்போ 2 தொட்டி புது தொட்டி. இது வச்சு ஒரு 3 மாதம்தான் ஆகுது, அதனால அதை எடுக்கலை. இது ஒரு அழகு செடி தான். இங்கே பாருங்க, அவரைக்காய் செடி வச்சுருக்கேன். ஆனால் அவரைல பூச்சி வருதுங்க. என்னதான் பண்ணாலும் பூச்சி வந்துக்கிட்டே இருக்கு. இதுவும் சாமந்தி தான், தெரியுதுங்களா? ஒரு செடியில இருந்து நிறைய ஒடிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே வந்துருச்சு. இது விதை போட்டிருக்கேன். இது ஒரு அவரை செடி, சிகப்பு அவரைன்னு சொன்னாங்க. ஆன்லைன்ல வாங்கினது, மீஷோல வாங்கினேன். இது வெண்டை செடி, நம்ம சிகப்பு வெண்டை, வெள்ளை வெண்டை நம்ம செடியில இருந்து வந்து விதை எடுத்து போட்டிருக்கேன். இது புதினா வச்சிருக்கேன். இதுவும் அப்படிதான், ஒரே ஒரு மல்லி செடி வாங்கிட்டு வந்து நான் பூச்செடியே வச்சது இல்லை அவ்வளவா. இப்பதான் நிறைய பூச்செடி வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து வெங்காயத்தாள் யூஸ் பண்ணலாம்ல, அதனால. இது ஒரு மல்லி செடி. இங்க பாருங்க, இதுவும் அதே தான். ஒரு செடியில இருந்து எத்தனை செடி உருவாக்கி வச்சிருக்க பாருங்க. இதெல்லாம் விதை போட்டு வச்சிருக்கேன். வால்ல வச்சிருக்கேன். மழை டைம்லானா கீழே எடுத்து வச்சிருவேன். மழை முடிஞ்சு காத்தெல்லாம் கம்மி ஆயிரும்ல, ஃபுல்லா பாருங்க வால்ல நிறைய வச்சிருக்கேன். அழகா இருக்கும். அது வெளியே இருந்து பார்த்தா வியூ சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன். இது பாருங்க, ஸ்னேக் பிளான்ட் ஒரு பாட்டி கொடுத்தாங்க எனக்கு. இது வந்து திராட்சை கண்ணு வச்சிருக்கேன் செடி. யாராவது கேட்டா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டாங்க, அவங்களுக்கு பதியம் போட்டு வச்சிருக்கேன். கீழே 2 செடி போட்டு வச்சிருக்கேன். எங்க 2 செடி. இது புதினா பாருங்க. புதினாவில் இதெல்லாம் களைச்செடி கிடையாது, இது கீவாநல்லி. அதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பிடுங்கி போட்டால் தான் நல்லா இருக்கும். இது ஒரு அவரை செடி தான். அவரைக்காய் வேணும் இல்லையா நம்மளுக்கு? அவரைக்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய், எல்லா காயும் இருக்கு நம்ம வீட்டில். பாரு, எல்லா அக்காங்களும் இருக்காங்க. இதுவும் பாருங்க, அதே தான் சாமந்தி செடி. இது ஒரு ஃப்ளவர். இது என்ன பேருன்னே தெரியல. ஆனால் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். ஆனால் நல்லா இருக்கு, அழகா இருக்குன்றதுனால. இங்கு மல்லிச்செடி, அதான் ஒரு மல்லிச்செடி வாங்கினேன் இல்லையா, போன வருஷம் வாங்கினேன். அதில் ஒடிச்சு அதான் கட் பண்ண ட்ரிம் பண்ணும் போது அந்த ட்ரிம்மெல்லாம் எடுத்து திருப்பி நட்டு வச்சிரு. கரிசலாங்கண்ணி, அதனால அது வச்சிருக்கேன். களை செடியில் வந்தது புதினா. இது ஒரு முருங்கை மரம், முருங்கை செடி, முருங்கை. இது வந்து ஒன்லி கீரைக்காக யூஸ் பண்ணுவோம். கீரை நிறைய யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகா செடி ரொம்ப நாளாக காய்க்காது இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி குண்டு குண்டு மிளகா இருக்கு. நேற்று நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். நேற்று கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை, இந்த ட்ரிம் பண்ணுற வேலை, அப்படியே இதெல்லாம் பறிச்சுட்டு பாருங்க. மஞ்சள் செடி எடுத்து 3 பாட்டில் இருந்துச்சு, 4 பாட்டு இருந்தது. ஆனால் அதிகமாக வரலை. மஞ்சள், இஞ்சி, கருமஞ்சள், நார்மல் மஞ்சள், அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் 4 பாட்டில் இருந்தானா கம்மியாக தான் இருந்தானா காஞ்சு போச்சு. இங்கே ஒரு புதினா இருக்கு பாருங்க. இதுவும் அதே தான், கட் பண்ணி வச்ச சாமந்தி. இங்கே ஒரு அவரை செடி இருக்கு பாருங்க. இது என்னன்னா லிச்சின்னு நினைக்கிறேன். லிச்சி செடி ஆன்லைன்ல வாங்கினது. இது சாமந்தி. இதுவும் கட் பண்ணி வச்சதுதான். இது ஒரு அவரை செடி. இந்த சீசன்ல தானே அவரைக்காய் நிறைய காய்க்கும், அதனால வச்சிருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூச்சை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கடிச்சு வைக்கு. நானும் எவ்வளோதான் பார்க்கறது. கத்திரிக்காய் செடி நேற்று நாற்று கொடுத்தாங்க மம்மி.
தண்ணியில போட்டு வச்சிருவோம். இங்க ஒரு துளசி செடி இருக்கு பாருங்க. கருந்துளசி இந்த மலையில வந்து கருகி போச்சு, அது ஏன்னே தெரியல, பனியில கருகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஒரு சாமந்தி செடி இருக்கு, அதான் மேரி கோல்டு சொல்லுவோம்ல அந்த சாமந்தி. இங்க ஒரு தக்காளி, ஆனா தக்காளி சக்கையா வருது. 1.5 கிலோ அன்னைக்கு பறிச்சேன், திருப்பி இருக்குது, நிறைய இருக்குது பாருங்க. தங்கப்பூ இதுவும் பதியம் போட கட் பண்ணி வச்சதுதான், பெரிய பாட்டில் இருக்குது ஒண்ணு. இது வந்து அதோட 3 பிரான்ச் இருக்கும். இது சர்வ சுகந்தி நினைக்கிறேன். ஆமா ஆமா, சர்வ சுகந்தி, ஆல் பைசஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரீ. எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இது ஸ்மெல் அப்படியே எல்லா ஸ்பைசஸ் ஸ்மெல் வருது அதுல. இங்க பாருங்க, இது ஆன்லைன்ல வாங்க கருப்பு மிளகான்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, அது வந்து போட்டிருக்க விதை வந்திருக்கு, எடுத்து வைக்கணும். இந்த ரோ முடிஞ்சிச்சுங்களா. இது ஒரு சும்மா, இது வந்து அவரி ஒன்னே ஒன்றுக்கு வந்துச்சு, அதில் சீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, எடுத்து திருப்பி போட்டு பார்க்கலாம். அது பூச்சி வச்சு மலையில செடி பட்டு பூச்சி. இது ஒரு மல்லி செடி, அதை ஒடிச்சு வச்சதுல மல்லி செடி. இது ஒரு பிராட் வச்சிருக்கேன். இதுதான் வல்லாரைங்க, ஒரிஜினல் வல்லாரை. இதுதான் நாட்டு வல்லாரை. ஆனா இது வல்லாரைன்னு சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது வல்லாரை. ஆனா இது அழகு செடி. ஆனா இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் வல்லாரைன்னு விற்கிறாங்க, சாப்பிடலாமா என்னன்னே தெரியல. தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் கிளீன் பண்ணி இப்ப இந்த பாட்டுக்கெல்லாம் திருப்பி இதுக்கு மண்புழு உரம்லாம் போட்டு ரீபார்ட் பண்ணணும். இதெல்லாம் எல்லாம் கீழே நிறைய வாழை இலைலாம் இருக்கு, அதெல்லாம் கீழே போட்டு மக்க வச்சு. இது பாருங்க, இது ஒரு வெண்டைக்காய் விதை வந்திருக்கு. இது கோஸ் செடி வச்சேன், சரி இந்த சீசன்ல வளர்த்து பார்க்கலான்னு இப்பதான் வருது. பாருங்க, இந்த மிளகாய் செடி வச்சு ரொம்ப நாளாகுது, இப்பதாங்க காய்க்குது. இது பாருங்க, இதுதான் நேற்று கையோட வந்துருச்சு, போகும்போது எடுத்துக்கலாம். பாருங்க, இதுதான் கத்திரிக்காய், தெரியுதுங்களா. இது ஒரு ரகம், என்கிட்ட 3-4 ரகம் இருக்கு. நேற்று எல்லா கத்திரிக்காயும் பறிச்சுட்டேன். இது பாருங்க, இது ஒரு கீரை, சிகப்பு தண்டு கீரை நினைக்கிறேன். பாருங்க, அது கீரையா போட்டா வந்து வரமாட்டேங்குது, தனியா எடுத்து வச்சா நல்லா தண்டு கீரை மாதிரி வருது, நல்லா சூப்பரா. இங்க எல்லாம் பூ இருக்கு பாருங்க. முருங்கை கீரை பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இது ஒரு கத்திரிக்காய், இது வந்து குண்டு கத்திரிக்காய் மாதிரி இருக்கும். இது காய் வந்து எல்லாம் போயிடுச்சு, இலெல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னு கட் பண்ணி கிட்டத்தட்ட இது 1 வருஷமா இருக்கு இந்த செடி. இந்த செடியை இப்போ காய்ச்சி முடிச்ச உடனே கட் பண்ணிடுவேன். நல்லா காய்க்கும், காய்ச்சி முடிச்ச உடனே கட் பண்ணி. இங்க பாருங்க, இந்த பச்சை மிளகாய் செடியும் அந்த ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தேன். பச்சை மிளகாய் செடியும் கட் பண்ணி வச்சா வந்துருது. கிளை நல்லா அந்த களைச்சி விடுவோம்ல, அப்போ வந்து வச்சதுதான். எப்படி இருக்கு பாருங்க. இதுவும் பூச்செடி தான், இதுவும் மல்லி செடி தான். கிட்டத்தட்ட ஒரு மல்லிப்பூ செடியில இருந்து எல்லாம் பதியம் போட்டு வச்சதுதான். இது காராமணி போட்டிருக்கேன், பட் வந்து பாருங்க இந்த மாதிரி பூச்சி வந்துருது, அதனால பிடுங்கி போட்டுறேன், திருப்பியும் போட்டிருக்கேன். இது வந்து வசம்பு செடி, இதுவும் ஒரு ஆட்சி கொடுத்தாங்க, அந்த ஸ்னேக் பிளான்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கொடுத்தாங்க. சரி, வசம்பு செடி வச்சதே இல்லையா, அதனால வச்சதோ. இஞ்சி செடி இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. இஞ்சி கூட தெரியும், இது பாருங்க, தெரியுதுங்களா. அது எவ்வளவு நாள் ஆகும், எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. 1 மாசம் 1 வருஷம் நினைக்கிறேன். இது பாருங்க, இதுவும் அவரைக்காய் பாருங்க வந்துகிட்டு இருக்கு, நல்லா காய்க்கு தானே பாருங்க. அந்த பூச்சி இருக்கு, அவ்வளவுதான் போட்டாலும் புகை போட்டுதான் பார்க்கணும். ஒருத்தவங்க சொன்னாங்க புகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. முருங்கைக்கீரை, இந்த மரத்து இங்கேயும் ஒரு செடி முருங்கை இருந்துச்சு, அது வந்து மலையில சாஞ்சு போச்சு. இந்த ஃப்ளவர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்குது போட்டோல, சூப்பரா இருக்கு. இது ஒரு பாவக்காய் செடி வச்சிருக்கேன். எனக்கு பாவக்காய் 1-2 இருந்தாவே போதும். நான் சாப்பிட்றது நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் பாவக்காய் சாப்பிடுவோம், வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டாங்க. பாவக்காய் சாப்பிடணும்னாவே அப்படியே இருக்கும், அதனால ஒரு செடி போட்டிருக்காங்க. பழைய செடி, அது போயிருச்சு. ஒரு சகுப்பு வெண்டைக்காய் செடி விதை விட்டுருக்கேன், போயிருச்சு செடி, ஆனா விதை விட்டுருக்கேன். இங்க பாருங்க, தக்காளியை பாருங்க, எவ்வளோ தக்காளி இருக்கு பாருங்க, நிறைய தக்காளி. இந்த வாட்டி சீசன்.
இது ஒரு கத்திரிக்காய் செடி. இந்த மடிப்பு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கத்திரி வகை இது. ஆனால் காய் பிடுங்கிட்டேன் நேற்று, தக்காளி காய் அது காட்டுறாங்க. ஒரு காய் இருக்கு, அதை காட்டுறேன். இந்த மல்லிப்பூ தாய் மல்லிப்பூ செடி. இதுலேருந்து கட் பண்ணி விடுவோம்ல நம்ம, சீசனுக்கு கட் பண்ணிக்க தெரியுங்களா. கட் பண்ணும் போது அதை வேஸ்ட் ஆக்காம ஒரு தொட்டியில வச்சு இதுவாகிடுச்சு. அவரை செடி, இது ஒரு ரகம் அவரையில 3 ரகம் அவரை செடி இருக்கு. இது சங்குப்பூ, அதை அந்த ஹாட்டின் மாதிரி செஞ்சு மூங்கில் குச்சியில வச்சிருந்தேன். அது அழகா இருந்துச்சு. சரி, கீழே வச்சது பெருசா வந்துச்சு, ஆனா செத்து போச்சு மலையில. இது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு, எலவம் பஞ்செல்லாம் பருத்தி செடி. எலவம் வந்து மரமா வரும், இது பருத்தி. எப்படி இருக்கு பாருங்களேன். விதை கொடுத்தாங்க எங்க அம்மா, சரி போட்டு பார்ப்போமே வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வந்திருக்கு. அழகா இருக்குது. இதுவும் இந்த பிச்சு பூ இருக்குல்ல, அது களை எடுத்துட்டு வந்து கழிக்கும் போது எடுத்து கீழே இருக்கு அந்த செடி, அது வச்சு. இது விதை போட்டு வச்சிருக்கேன், காராமணி. இது ஒரு காராமணி மாதிரி மொச்ச மாதிரி இருந்துச்சு. இது எங்க அம்மா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க, திருநெல்வேலியில இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் திருநெல்வேலி விருதுநகர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க இந்த செடி. அவங்க அக்கா வீட்டுல இருந்துச்சு அந்த சீட்ஸ். சரி போட்டு பாரு வருதான்னு சொல்லிட்டு. இது ஒரு மிளகா செடி. எனக்கு மிளகாலாம் பறிச்சுட்டு நிறைய இருந்தது, கட் பண்ணி விடணும் இல்லையா, அதனால பறிச்சுட்டு 1-2 தான் இருக்கு, போயிருச்சிடலாம். இது வந்து மின்ட்டு துளசி. இது ஒரு சுண்டக்காய் செடி. இது ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு, எடுத்து நடணும். அதை வந்து இது சுகர் பிளான்ட் இல்லை, அந்த சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த செடி. இது பசலைக்கீரை. இதில் ரெட்டு கூட இருக்கு, நான் பச்சை வச்சிருக்கேன். இது ஒரு கத்திரிக்காய் செடி. இது சுண்டக்காய் பாருங்க. நேற்று தான் சுண்டக்காய் இந்த இதுல இருந்து சுண்டக்காய் பறிச்சுட்டேன். இதுல இருக்கு, இன்னொரு நாளைக்கு பறிச்சு பருப்பு போட்டு கடையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கடைஞ்சி பார்க்கணும். ஒருத்தவங்க சொன்னாங்க பருப்பு போட்டு கூட கடையெல்லாம் சுண்டக்காய். நான் கார குழம்பு தான் வைப்பேன். இங்கே ஒரு தக்காளி செடி இருக்குது, அந்த தக்காளி காய். அணில் வந்து கடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மிளகாய், இதுவும் பச்சை மிளகாய். நேற்று இருக்கிறதெல்லாம் பாதி பறிச்சுட்டேன், இது கொஞ்சம் இருக்கு. இது கத்திரிக்காய் இருக்கான்னு தெரியல, இந்த கத்திரிக்காயை காட்டலான்னு. மடிப்பு கத்திரிக்காய் இல்லை, பறிச்சாச்சு. இதுவும் அதே தான், மடிப்பு கத்திரிக்காய். இது ஃப்ளவர். இது எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, எப்படி இருக்கான்னு பாருங்க. இது இந்த நார், உடம்பு கேட்குற நாருக்காக வச்சுருக்கேன். அழகா இருக்கு பாருங்க. இன்னும் வருது, வருது, பிஞ்சு விட்டுருக்கு, ஏதோ விட்டுருக்கு, இந்த விட்டுருக்கு. நுரைப்பி இருக்கண்ணா. இது ஆன்லைனில் வாங்கும்போது இருந்துச்சு. இது பாருங்க, கத்திரிக்காய் பாருங்க, புதினா பாருங்க, சூப்பராக. இது ஃபுல்லாக புதினா. நான் புதினாலாம் மார்க்கெட்டில் வாங்கினதே இல்லை, இந்த கார்டன் ஆரம்பிச்சு. இது வந்து ரம்பை செடி. இல்லை, இது நல்லா வாசனையா இருக்குங்க, அப்படியே பாஸ்மதி ரைஸ் வாசனை வருதுங்க. பாருங்க, இது ஒரு கத்திரிக்காய் ரகம், கருப்பு கலர்ல வருது, குண்டா. நேற்று தான் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். நேற்று போட்டு கார குழம்பு வச்சேன். இது வந்து இன்னும் சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்கல்ல, புத்து பசலை, சிலோன் பசலை, அதோட இது. இதுவும் அந்த செடி தான். இது மடிப்பு கத்திரி தான். போன ஒரு சீசன்ல போட்டேன்னா அது நிறைய வந்துட்டு வச்சிருக்கேன். காய் இல்லை, நேற்றா பறிச்சதுனால இல்லை. பாருங்க, அங்க அவரை செடியில பாருங்க எவ்வளவு அவரை இருக்கும். இது செவ்வாழைங்க. அன்னைக்கு பல்லாவரம் மார்க்கெட்ல போனோன்னா வாங்கிட்டு வந்து, கீழே மழை தண்ணி நின்றுச்சு இல்லையா, அதனால இங்க வச்சிருக்கேன். இப்போ திருப்பி எடுத்து கீழே வைக்கிறேன். இதை பாருங்க, இது சிகப்பு தண்டாங்கீரை. இதுல வந்து அவரை செடி, தக்காளி செடி எல்லாமே இருக்கு. தக்காளி பாருங்க, தக்காளியால எல்லாத்தையும் சாய்ச்சி வச்சிருக்கு செடி. இது தெரியுதுங்களா, அவரைக்காய் எப்படி கொத்து கொத்தா வருது பாருங்களேன்.
தெரியுதுங்களா? இது ஒரு ரகம் அவரை, செடி அவரைன்னு நினைக்கிறேன். எதையாவது ஒண்ணு போடும் மரம், அது பேரெல்லாம் தெரியாது எனக்கு, காய் வரணும் அவ்வளவுதான். தெரியுதுங்களா எப்படி கொத்து கொத்தா இருக்குன்னு. அந்த தக்காளி அவ்வளவு வெயிட் இல்லை, 1 கிலோ தக்காளி இருக்கு இதுல. அது என்ன ஆகுதுன்னா, செடி எவ்வளோ செடி இது பண்ணாலும் அப்படியே சாய்ச்சிருது. அது நேற்று தான் கட்டி விட்டேன். இங்கே பசலைக்கீரை இருக்கு பாருங்க, இது பருப்பு போட்டு கடைஞ்சா சூப்பராக இருக்கும். இது ஒரு செவ்வாழை, இது ஒரு அவரை செடி. இது வரும்னு நினைக்கிறேன். இந்த கலர் பூ பாருங்க, தெரியுதுங்களா? பூவு ஒரு மாதிரி ப்ளூ. இது ஒரு ரகம் அவரைன்னு நினைக்கிறேன். காய்ச்சிட்டுனா நல்லா இருக்கும். அதுக்கு நானே பந்தல் கட்டியிருக்கேன் பாருங்க, சும்மா 4 கொம்பு வச்சுட்டு. இங்க ஒரு கொம்பு இங்க இருந்து கட்டி வச்சிருக்கேன், நானே கட்டின பந்தல் தான். மோஸ்ட்லி கிடைக்கிற இதை வச்சுட்டு. இது என்ன செடி தெரியுதுங்களா? டபுள் பீன்ஸ், பட்டர் இது மாதிரி இருக்கும்ல, பட்டர் பீன்ஸா, நல்லா பட்டையா இருக்கும் பாருங்க, ஒயிட் கலர்ல. அது கடையில இருந்து எடுத்துட்டு கொடுத்தாங்க எங்க அம்மா. அது போட்டேன், வந்துடுச்சு 2 செடி. அங்க ஒரு செடி, இங்க ஒரு செடி. இங்க பாருங்க, செடி முருங்கை நினைச்சு கரும்பு முருங்கை. இது என்னாச்சுன்னா, செடி நல்லா வளருது, ஆனா காய்க்கவே மாட்டேங்குது. இப்பதான் பூடுது. நேற்று எல்லா இலையும் கட் பண்ணி விட்டுட்டேன், பூச்சி வர மாதிரி இருந்துச்சு. எல்லா இலையும் கட் பண்ணிட்டு ஒரு பூ உள்ளதை மட்டும் விட்டுருக்கு. எப்பயாவது வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வச்சுது, ஆனா விழுந்துச்சு, எல்லாமே உதிருது. கரும்பு முருங்கை அவங்க அண்ணா சொன்னாங்க 2 மாசத்துல காய்க்கும். 6 மாசம் ஆகுதுங்க. அதெல்லாம் சும்மா கதைங்க. 6 மாசம் ஆகுது, இன்னும் காய்க்கல. பாருங்க, இங்க தக்காளியை பாருங்க, இங்க ஒரு 1 கிலோ தக்காளி இருக்கும் போல. ஃபுல்லா தக்காளி. மார்க்கெட்டே போக வேண்டாம். இன்னும் வெங்காயம் மட்டும் வந்துருச்சுன்னா மார்க்கெட்டே போக வேண்டாம். இருக்கிற காயை வச்சு சமைச்சுக்க வேண்டியதுதான். இங்க ஒரு பச்சை மிளகாய் செடி. இது அன்னைக்கு பல்லவரத்துல போகும்போது தேக்கு மரம் வாங்கிட்டு வந்தோம். அது இதுல வச்சிருக்கேன். கீழே தண்ணி நிக்காம இருந்தா எடுத்துட்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு. இது லாவெண்டர் ட்ரீன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு. லாவெண்டர் இருக்குல்ல, என்னமோ சொன்னாங்க, ஒயிட் என்னமோ சொன்னாங்களே, சில்வர் டஸ்டா ஏதோ சொல்றாங்க. ஆனா லாவெண்டர்னால ஸ்மெல் வருது. இதுல லாவெண்டர் ட்ரீனா இதுதான் கொடுத்தாங்க, லாவெண்டர் செடின்னு. பாப்போம் எப்படி வருதுன்னு. இங்க ஒரு தக்காளி செடி இருக்கு பாருங்க. இப்படியே பழுத்து எடுக்கணும்னு தான் ஆசை. ஆனா இந்த அணில் எல்லாத்துக்கு சாப்பிட்டு போனா பரவாயில்ல, கடிச்சு கடிச்சு கீழே துப்பி வேஸ்ட் பண்ணுது. இங்க ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்கு பாருங்க. நேற்று எல்லாம் பறிச்சுட்ட பச்சை மிளகாய். இதை கட் பண்ணி இலைய மட்டும் கட் பண்ணி எடுத்து தண்டு ஒரு நட்டு வைக்கணும். இந்த பச்சை மிளகாய் குண்டு பச்சை மிளகாய் வானம் பார்த்த மாதிரி இருக்கு. நான் இப்பதான் பார்த்துருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு தெரியல. தெரியுதுங்களா? ஆனா ஆன்லைன்ல சொல்றதெல்லாம் சும்மாங்க. இப்படி வரும், அந்த கலர்ல வரும், இந்த கலர்ல வரும், அப்படிலாம் சும்மா. அவங்க சும்மா என்னத்தையாவது ஒண்ணு போடுறாங்க. இது ஒரு அவரை செடி. இங்க இது இருக்கு பாருங்க. இந்த மலையில எல்லா வெங்காயம் முளைச்சு போச்சு. எதுக்கு வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து இங்க வச்சிருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும் போது யூஸ் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். இது கோவக்காய். இதுவும் கட்டிங்ல வாங்கினேன், 150 ரூபா கொடுத்தா. ஆனா காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு. தெரியுதுங்களா காய்? இதெல்லாம் சீட்ஸ் போட்டிருக்கேன். சீட்ஸ் முளைச்ச பிறகு பார்ட்ஸ் மாற்றி வைக்கணும். நிறைய செடி வைக்கிறோம். நேற்று இதெல்லாம் கட் பண்ண இதெல்லாம் திருப்பி எடுத்து வச்சிருக்கேன். மல்லிப்பூ செடி. இங்கே ஒரு தக்காளி இருக்கு, அந்த தக்காளி செடி. ஒரு செடி தான் இது. இதுல ஒரு 1/2 கிலோ தக்காளி இருக்கும். அதான் பழம் சாப்பிட்டு வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டு போனா பரவாயில்ல. எனக்கு வேஸ்ட் பண்ண பிடிக்கவே பிடிக்காது. அணில் ரொம்ப வேஸ்ட் பண்ணுது, கடிக்குது, விட்டு போயிடுது. சாப்பிடணும் இல்லையா? இதுவும் டபுள் பீன்ஸ் பாருங்க, நல்லா ஒயிட்டா உள்ள வரும்ல, நல்லா இருக்கு. அது ஒன்று எல்லாமே இதுவாகல, முத்தில் ஒன்று முத்தி இருக்கு. அன்னைக்கு பறிச்சு பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. சாம்பார்ல போட்டு. இது ஒரு அவரை செடி. இது ஒரு அவரை, பட்டை அவரைன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அவரையும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. இங்க ஒரு 1/4 கிலோ தக்காளி இருக்கும். 4 தக்காளி தான் இருக்கு. நேற்று பறிச்சுட்டேன். இப்போ 1.5 கிலோ தக்காளி இந்த 2 வாரத்துல பறிச்சிருக்கேன். எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரிட்ஜில் தான். இது இருக்கு பாருங்க தக்காளி. இது ஒரு தக்காளி செடி.
இது வல்லார கொஞ்சம் பதியம் போட்டிருக்கேன். இங்க கொஞ்சம் புதினா. எங்கெங்க புதினா இப்ப இங்க இருந்து கட் பண்றேன்னா வேற தொட்டில அந்த ஸ்டெம்மை நட்டு வச்சா திருப்பி அது வந்துடும். இது ஒரு தக்காளி செடி. இங்க ஒரு 1 கிலோக்கு மேல இருக்கு. இதுல நிறைய பெரிய பெரிய தக்காளியா இருக்கு. ஃபுல்லா தக்காளி தான், தெரியுதுங்களா? இங்க ஃபுல்லா இருக்கு தக்காளி. அந்த செடியே சாஞ்சு போச்சு, குச்சியை உடச்சிட்டு, தெரியுதுங்களா? இது கொத்தா இருக்குது பாருங்களா தக்காளி. எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா? மாடிக்கு வந்தா இந்த பாருங்க, இந்த செடி தான் காராமணி செடி. இதெல்லாம் எடுத்துடணும், இன்னைக்கு எடுத்துடலாம். இது எப்படி இருக்கு பாருங்களேன். நான் எவ்வளோதான் உங்களுக்கு இது ஒரு செம்பருத்தி. இது ஒரு செம்பருத்தி. இது நல்லா பெருசா வந்துருச்சு. இதெல்லாம் சீட்ஸ், அந்த விதெல்லாம் வச்சிருக்கல, காராமணி, பீன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக வச்சுருக்க. அதில் ஒவ்வொன்றும் இந்த செடி வச்சுட்டா பூச்சி அட்டாக் ஆகாதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சு. இது கோவக்காய், நாட்டு கோவக்காய். அது இருக்கு பாருங்க, பழமே இருக்கு, காட்டு. இது காயை சாப்பிட்டா கசக்கும், அதனால பழம் சாப்பிடணுமா. டெய்லி ஒன்று சாப்பிட்ருவாங்க, சூப்பராக இருக்குங்க, நல்லதாங்க உடம்புக்கு. இது பாருங்க, இங்கே இதுவும் கோஸ் செடி. காலிஃப்ளவர் கோஸுன்னு போட்டேன், அது என்ன வருதோ வந்தாதான் தெரியும். இந்த மேரிகோல்டு இருக்கு இல்லையா, இது எல்லா செடியிலையும் ஒன்று ஒன்று வச்சிருக்கேன், ஏன்னா பூச்சி தாக்காதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சிருக்கேன் பாருங்க. இது ஆன்லைன்ல வாங்கினா பாலாஜி லெமன்னு சொன்னாங்க, மீஷோல தான் வாங்கினேன், பார்ப்போம் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது அத்தி செடி, பல்லாவரம் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன். 1 மாசம் ஆகுது, 1 மாசத்துக்கு மேல ஆகுது. இப்படியே தான் இருக்கு, வளரவே இல்லை. இதுலயும் ஒரு செடி வச்சிருக்கேன். இந்த செடி பூச்சி அட்டாக் பண்ணாதானே, இந்த செடி இந்த வாசனைக்கு பூச்சி இதில் தான் போயிடுமா, மற்ற செடியில் உட்காராதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த செடி நிறைய வச்சுருக்கேன். நம்ம பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லையா, அதனால இயற்கை முறையில் கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேன்டானா. ஆனால் ரொம்ப கஷ்டங்க, பார்க்கறதுக்கு ஈஸி தான் மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்க, இது இந்த செடி பம்ப்கின் இருக்கு பாருங்க, பம்ப்கின் எப்படி இருக்கு பாருங்க. இது இப்போ பறிக்கலான்னு நினைச்சேன். எங்க அம்மா சொன்னாங்க பொங்கலுக்கு செய்யலாம், சூப்பரா இருக்கும், அது கெட்டு போகாதுன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு, கெட்டுக்கிட்டு போயிட போகுது அப்படின்னு. இல்ல, அது ஓட்டுக்கு இருக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்றா. பழுத்துல சீட்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இருக்கு, பொங்கலுக்கு கட் பண்ணி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு. இங்கே ஒரு நுரை கீர்த்தன் தெரியுதுங்களா, புடலங்கெல்லாம் வச்சுங்க, எல்லாம் போயிருச்சுங்க. திருப்பி விதை போட்ட வரல. அன்னைக்கு மொச்சை இருந்துச்சு, மொச்சை எடுத்துட்டு போட்டிருக்கேன், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஒரு அவரை செடி இருக்கு, ஆனா பூச்சி நிறைய வருதுங்க அவரையில. இந்த லெமன் செடி நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா வச்சிருக்கேன், காய்க்கவும் இல்லை. ஆனா சொன்னாங்க மாடி தோட்டத்துல வைக்கிற சீக்கிரமா காய்ச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் காய்க்கவும் இல்லை, கட் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் பாருங்க, தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கண்ணமா இருக்கு. 7 வருஷம் ஆகுது இது எங்கிட்ட இருக்கு. கீழே வைக்கலான்னு பார்த்தா அதான் மழையில தண்ணி நிக்குது, பலா போயிரும் இல்லையா. பாருங்க, இது தக்காளி பாருங்க, வளைச்சாலே தக்காளி நிறைய வந்துருச்சு இந்த வாட்டி. போன வருஷம் வரவே இல்லைங்க தக்காளி, சுத்தமா இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் நிறைய கிலோ கணக்குல காய்ச்சுது. தக்காளி ஜாமா செஞ்சு வச்சு, இன்னைக்கும் அப்படிதான். இந்த வருஷமும் தக்காளி ஜாம் செஞ்சு வச்சிருந்தேன். அன்னைக்கு ஒரு 1.5 கிலோ இருந்துச்சு. இப்போ 4 நாள்ல இன்னும் ஒரு கிலோ வரும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே ஜாம் செஞ்சு வச்சிடணும். இங்கே கொஞ்சம் பச்சை மிளகா, இது ஒரு ரகம். இது பல்லாவரத்துல நாற்றா வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு ரகம் நீட்டு மிளகாவா இருக்கு, நேற்று தான் பறிச்சுட்டேன் எல்லாத்தையும். இது பாருங்க, ரெட் கலரு பசலைக்கீரை. பாலக்கீரை வைக்குவேன், அது மழையில வர மாட்டேங்குது. இதெல்லாம் அங்க வாங்கிட்டு வந்தேன். இந்த கத்திரிக்காய் காணும், இதோ வருது பாருங்க. இப்பதான் மடிப்பு கத்திரின்னு சொல்லிட்டு குண்டா தக்காளி மாதிரியே இருக்கும். இது பாருங்க, க்ளோஸ் அப்ல காட்டுற பாருங்க, அத வரியா வருதுங்க. சொரக்காய் செடி வருது, ஆனா சொரக்காய் காய்க்கலங்க. காய்க்கும், தெரியுதுங்களா பூவு, சுரக்காய் பூ காய்க்கணும். இப்பதான் இந்த செடியும் வருது. அது பேர் என்ன, எலி கடிச்சிருக்குங்க. அத கொடி உருளைன்னு சொல்லுவாங்க இல்லையா.
சும்மாவே இருக்காது இந்த எலி மட்டும். எல்லாத்தையும் கடிச்சு எலி அணில்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, கொடி ஊர்ல வந்துட்டு இருக்கு. இப்பதான் வெத்தலை வள்ளி கிழங்கு. அவ்வளவுதானே. தெரியுதுங்களா? ஏன் கார்டன் டூரை பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிதி பிரியா கார்டனை. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.